வெல்கம் டு மை சேனல். நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒருத்தர் வந்து கோயிலுக்கு போய்க்கிறாரு, அப்புறம் ஹோட்டலில் சாப்பிட்றாரு, அதை வந்து வீடியோ போட்டுக்கிறாரு. ஓகே, அவரோட காப்பி சேர்த்தா சரி, விஷயத்துக்கு வருவோம். நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனேன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு டோக்கன் வாங்க சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்கு வாங்க சொல்கிறாங்கன்னா, ஹோட்டல் முதலாளிகளுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ரொம்ப கூட்டமாக இருந்தால் டோக்கன் சிஸ்டம் கொடுத்து முதல்லே காசு வாங்க சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த காலத்தில் நல்லவங்களே ஏமாற்றிட்டு போயிடுறாங்க, யாரையும் நம்ப முடியாது. அந்த டோக்கன் பற்றி சொல்கிற, ஹோட்டலில் டோக்கன் வாங்குறதுக்கு கடுப்பாக இருக்குது. அப்படின்னா கஷ்டப்பட்டு ஹோட்டலில் வச்சுக்கிறவங்க தான் அந்த அருமை வெறுமையெல்லாம் தெரியும். ஆனால் இவருக்கு தெரியாது. ஹோட்டலில் டோக்கன் வாங்குறதுக்கு கடுப்பாக இருக்குது. ஆமாம், ஏன்னா நாம் வந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் ஹோட்டலில் வச்சுருக்காங்க. நம்ம மாதிரி சமூக வலைத்தளத்தில் ஜாலியாக இலவச வருமானம் பண்ணிட்டுக்குது. அவங்களுக்கெல்லாம் இதை பற்றி தெரியாது. நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கே தெரியும். அவர் பேர் சொன்னால் பொங்கி எழுவார் சில கமெண்டர்ஸு. இவங்க என்ன பண்ணான்னு சொல்லி உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அவரும் பார்த்துக்கிட்டு தப்பில்லை. ஹோட்டலில் வந்து டோக்கன் வாங்குறது இவருக்கு ஒரு பெரிய பயங்கர சிரமம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி சாப்பிட்றது வீடியோ போட்டுக்கிறாரு. சாப்பிட்றது யாருமே வீடியோ பார்த்தது இல்லையா? இவர் சாப்பிட்றது சமையல் பண்ணுறது மட்டும்தான் வீடியோ. இவர் வீடியோ போடுவார். ஏன்னா இவருக்கு நல்ல வருமானம் வருது. எதுலேயுங்க உழைச்சி கிடையாதுங்க. இந்த மாதிரி வலைதளத்தில் ஜாலியாக பேசி நல்ல வருமானம் பார்க்குறாரு. சரி, ஓகே, அவரோட காப்பி செத்தா அதை மாற்ற முடியாது. யூடியூப்பில் எப்போ வந்து பாலிசி மாறப்போதோ அதுவும் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஆளுகளுக்கு வருமானத்தை நிறுத்தணும். ஏன்னா உழைச்சி சாப்பிடாத காசு எப்பவுமே தங்காது. அது உண்மைதான். அது வந்து நிறைய பேருக்கு தெரியுதோ இல்லையோ, இவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இவங்களை பற்றி எந்த வீடியோ போட்டாலுமே பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது. நாம் பேசினா எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அது தப்பில்லை. அந்த சாப்பிட்றாரு, ஒரு வீடியோ எடுக்கிறாரு. நீங்கள் இப்படியெல்லாம் சாப்பிடுங்க, ஹோட்டல் சாப்பாடு ஒத்து வராது, வீட்டு சாப்பாடு தான் ஒத்து வரும். அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து எங்கேயாச்சும் கோயில் குளத்துக்கெல்லாம் போனால் கண்டிப்பாக ஹோட்டல் தான் சாப்பிடணும். நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போக முடியாது. எடுத்துகிட்டு போகலாம், புளியோதரை எடுத்துகிட்டு போனால் 1.5 நாள் வரைக்கும் தான் இருக்குது. இவர் வந்து புதுசாக என்னமோ சொல்ல வரட்டுக்குது. அதே மாதிரி டோக்கன் சிஸ்டம் வாங்கணுங்கிறாரு. டோக்கன் கண்டிப்பாக வாங்கணுங்க. ஒரு 100 பேர் ஹோட்டலில் சாப்பிட்ருப்பாங்க. சப்ளையர் 2 பேர் தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் கவனிக்க முடியாது. அதனால தான் டோக்கன் வாங்குறது இவருக்கு அவ்வளோ ஒரு சிரமம். ஏன் கேட்குறீங்க? இதையும் வந்து ஒரு வீடியோவை போட்டுக்கிறாரு. கஷ்டப்பட்டு ஹோட்டலில் வச்சுக்கலாம் அந்த வறுமையெல்லாம் தெரியும். ஒரு நாளைக்கு மாஸ்டர் இல்லைன்னா அந்த ஹோட்டல் நடத்த முடியாது. அதெல்லாம் இவருக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியல. அதனால தான் அவர் வந்து ஹோட்டல் முதலாளி டோக்கன் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. யாரும் ஏமாற்ற மாட்டாங்கிறத முதலே வந்து பில் வாங்குறாரு. இவர் வந்து டோக்கன் வாங்குறது அவ்வளோ ஒரு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கஷ்டப்பட்டு ஹோட்டல் வச்சுருந்தா இதை பற்றி தெரியும். இவர் வந்து வலைதளத்தில் வீடியோ போட்டு இலவசமாக வருமானம் பார்த்துட்டுருக்குறாங்க. அதனால் இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நாம் அது பேசும்போது இவங்க வீடியோ தவிர எனக்கு வேறு வீடியோ இல்லையா அப்படின்னு கேட்கல. நான் வந்து அந்த டோக்கன் சிஸ்டத்தை பற்றி இவர் சொன்னனால தான் வீடியோ போட்டேன். ஓகே, இது எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறதுக்கு நிறைய கூட்டங்கள் வரும். ஓகே, அதை பற்றி இல்லை. தம்பி ஆதிரனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு இன்று என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு முருகப்பெருமானின் ஆசி கண்டிப்பாக கிடைக்கணும்னு வேண்டுகிறேன். அதே மாதிரி ஹோட்டலில் வந்து இவர் சாப்பிட்டு இருந்து மென்ஷன் எல்லாம் பண்ணார். இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லாதவங்களுக்கு நானும் தான் கொடுக்குறேன். ஒன்றும் தப்பில்லை. நான் என்னோடய உழைச்சி வருமானத்தில் தான் நான் கொடுத்துருக்குறேன். இலவச வருமானத்தில் நான் யாருக்கும் காசு கொடுக்க மாட்டேன். அதனால் இந்த ஹோட்டலில் இப்படி, அந்த ஹோட்டலில் இப்படிங்க, இந்த ஹோட்டல் சாப்பாடு தவிர வீடியோ ஒன்றும் இவரோட கருத்து வீடியோ ஒன்றும் கிடையாது. நான் இது சொல்லும்போது நம்மளுக்கு எதிர்ப்பு தான் அதிகமாக வரும். ஓகே, அதை பற்றி கவலை இல்லை. டோக்கன் சிஸ்டத்தை பற்றி இனியாவது இவர் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா டோக்கன் சிஸ்டம் எதனால் வாங்குறேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு சாப்பாடோட விலை வந்து இன்றைக்கி 100 ரூபா. அது சமையல்காரனுக்கு சம்பளம் அது இதெல்லாம் கொடுக்கணும். சாப்பிட்டு போட்டு ஓடிட்டானே என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் இவர் சிந்திக்க வேண்டியதான். நன்றி, வணக்கம்.